ஹாய் மக்களே! நான் தான் உங்கள் சரண்யா சரண். கீழ்கொண்டையார் டூ கடம்பத்தூர் டிராவல் பார்க்கலாமா? வாங்க ஹாய் வீடியோக்குள்ள ஹலோ போலாம். காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போக போகிறோம். கடம்பத்தூரில் ஆடி மாதம் கோவில் விற்கிறாங்க. ஸோ அதுக்கு போகலான்னு இருக்கோம். என் பெரிய பையன் போயிட்டான் கூட. நானும் என் பையன் அப்பன் வேலைக்கு போயிருக்காரு, வந்தவொடனே கிளம்பிடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாமா? அவ்வளோதான், நானும் என் பையனும் கிளம்பியாச்சு. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டாரு, அவரும் கிளம்பிட்டோம். பெரிய பையன் வந்து அவங்க பாட்டி கூட போயிட்டான். அதோட 3 பேரும் மட்டும் கிளம்பிட்டோம். எங்க அம்மா இருந்தாங்க வீட்டில். எங்க அம்மா கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. போகும்போது ஒரே ஃபன்னி தான் அவரு. அது பாருங்க, என் பையன் கண்ணாடியில வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். அவர் பண்ற அட்ராக்சிட்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போயிட்டே இருந்தேன். அதோட போற வழியில ஃபலோடா இருந்துச்சு. A to B ஸ்நாக்ஸ் கடை இருக்கு, அங்க பெரிய ஒரு ஷாப் இருக்கு. அதுக்கு எதிர்க்க தான் ஒரு வேன்ல வச்சிட்டு இருக்காங்க. நானும் என் பையன் எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்டோம். எங்க வீட்டுக்காரர் வந்து என் பையனை கூட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டத வீடியோ எடுத்தாரு. அப்புறமா வீடியோ எடுக்க சொன்னேன். அவருக்கு வந்து வீடியோ எடுக்கிறது பிடிக்காதுல்ல. அப்புறமா இது ஒரு வேலை, உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி திட்டுனாரு. பரவாயில்ல, எடுங்க எடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் எடுத்துறாரு. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் திருப்பி. அப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் ஃபன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் வண்டியில. அப்போ நான் வீடியோ எடுத்துட்டே வந்தேனா, எங்க வீட்டுக்காரர் திட்டிட்டே இருந்தாங்களா. என்ன பண்றது? நம்மளுக்கு இது எடுக்கிறது பிடிக்கும். அவருக்கு அது பிடிக்கல. பட் ஆனா என் விஷயத்துல தலையிட மாட்டார்ல. ஸோ அதனால நானு கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அதோட சரி வீடியோ எடுத்துட்டே போனேனா, அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டுட்டே போனானா, ஏற்கனவே போயிருக்கேன். பட் ஆனா என் என் பையன், அதாவது என் நாத்தனார் பையனுக்கு வந்து காது குத்தும்போது போனேன். அதோட போல நான். அதோட லாஸ்ட் டைம் போனது. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போற வழி பார்த்தோம்னா, ஒரே பள்ளம், மேடு பள்ளம். இது வந்து பழைய ரூட் போல. நாங்க அதிலயே போயிட்டோமா. இந்த நெறைய இந்த ரோடு வேலை செய்றேன், பிரிட்ஜ் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லிட்டு நெறைய வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால வந்து நாங்க பழைய ரூட்ல 1 வருஷம் ஆயிடுச்சுல போயி. ஸோ அதனால பழைய ரூட்ல போனோம். அப்புறம் அந்த ரூட்லயே போனோம். வழி இருக்கு. பட் ஆனா ரோடு சரியில்ல. அதுக்கப்புறம் புதுசா ரோடு கட்டிட்டு இருந்தாங்க. அதோட அதுல ஏறிட்டோம். ஏறிட்டு போனோம். அதோட எங்க வீட்டுக்காரர் திட்டிட்டே இருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டுறேன்ற பேர்ல வழியெல்லாம் மாத்திடுறானுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றதுனால நம்மளுக்கு வழியே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதோட நானும் பேசிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அதோட இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரீச் ஆயிடுவோம். அதோட பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கன்னு சொன்னேன். வேணாம், நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதாவது அவர் வேலை முடிச்சுட்டு வரும்போதே பெட்ரோல் வந்து போட்டு வந்துட்டாராம். ஸோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நாங்க வந்து 6 மணிக்கு கிளம்பிட்டோம். அப்புறமா போறதுங்காட்டியுமே இருட்டாயிடுச்சு. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டா போல, ஸ்லோவா தான் போனாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு டிராவல் பண்ணோமா, அதனால போனோம். அதோட வந்து கொஞ்சம் அவ்வளோதான், வீடு ரீச் ஆக போறோம். நான் வந்து ஃபுல்லா வீடியோ எடுக்கல. கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு எடுத்தேனா அவ்வளோதான். வீடியோலாம் ஃபுல்லா எடுக்கல. அவ்வளோதான், வீடு ரீச் ஆயிடுச்சு. இதான் எங்க நாத்தனார் வீடு. அதோட வீட்டு உள்ள போயாச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோ தொடர்ந்து என் வீடியோ பாருங்க காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.